ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் திருவிழா நெருங்கிவிட்டதுன்னு தான் சொல்லணும். இன்னும் 3 நாட்கள் கடந்தால் சென்னையில் முதல் போட்டி. நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதற்காக தோனியோட சிஎஸ்கே அணியும் விராட் கோலியோட ஆர்சிபி அணியும் தீவிர பயிற்சியில் இறங்கியிருக்காங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருடம் சிஎஸ்கேயில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து வீரர்கள் சாம் பில்லிங்ஸ், டேவிட் வில்லே, மார்க்வுட் ஆகியோர் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற T20 போட்டியில் மிரட்டியிருக்காங்க. டேவிட் வில்லேவும் மார்க்வுட்டும் சிறப்பாக பந்து வீசியிருக்காங்க. அவர்களின் ஃபார்ம் அப்படியே சிஎஸ்கேவுக்கு பலமாயிருக்கும். இதை தவிர தோனி, வாட்சன், ராயுடு, டூப்ளசிஸ், கேதர் ஜாதவ், பிராவோ என அதிரடி ஆட்டக்காரர்களும் இருக்கிறாங்க. கடந்த ஐபிஎல் தொடரில் காயம் காரணமாக ஒரே போட்டியோட ஓய்வெடுக்க சென்று விட்டார் நம்ம கேதர் ஜாதவ். இந்த தொடரில் மிடில் ஆர்டரை பக்கபலமாக அமைக்க போகிறாரு கேதர் ஜாதவ். ராயுடுவின் ஃபார்ம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இதை ஐபிஎல்லில் மீட்டெடுப்பார் என்று தான் நம்ம எதிர்பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் திறமையான அணி தான். அந்த அணியில் பார்த்திங்கன்னா டிவில்லியர்ஸ், கிரான்ஹோம், ஸ்டோயினிஸ், உமேஷ் யாதவ், சவுதி, கிளாசன், சேகல் அசத்தலான வீரர்கள் இருந்தும் கடந்த முறை தொடரில் சொதப்பினாங்க. இந்த முறை அதிலேருந்து மீள போராடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே இந்த வருட ஐபிஎல்லில் சில அதிரடி வீரர்கள் எல்லா அணியிலையும் அறிமுகமாகறாங்க. அவங்கள பற்றி இதில் பார்க்கலாம். மிச்சல் சாந்தனர், இவர் நியூசிலாந்து அணியோடைய ஸ்பின்னர். இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட இருக்காரு. கடந்த ஐபிஎல் போட்டியிலே அறிமுகமாக விளையாட வேண்டிய இவர் காயம் காரணமாக எந்த ஒரு போட்டியிலுமே விளையாடலை. அதாவது 50 லட்சத்துக்கு இவரை சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கு. அதையும் தாண்டி இவர் டீமுக்கு ஒர்த்துங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் நிரூபிச்சுட்டே இருக்காரு. அணியில் ஏற்கனவே இம்ரான் தாகி, ஹர்பஜன் சிங், கரண் சர்மா, பகுதி நேர சுழல், கேதர் ஜாதவ் ஆகியோர் இருக்கும் நிலையில் இவர் கூடுதலாக இருக்கிறது அணிக்கு பக்கபலமாக இருக்குன்னு நம்பலாம். ஆஸ்டன் டேனர், ஆஸ்திரேலியாவின் இளம் மிரட்டல் வீரர் என்பதை விட பிக் பாஸ் போட்டியின் போது மைதானத்தின் கூரைக்கு மேல் சிக்ஸர் அடித்து ஆச்சரியப்பட வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ரூபாய் 50 லட்சத்துக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் இவரை ஐபிஎல்லில் ஏலம் எடுத்திருக்கிறது. இந்த மிடில் ஆர்டர் அதிரடி பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு எதிராக மொஹாலியில் நடந்த ஒருநாள் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் இருந்த ஆஸ்திரேலியாவை வெற்றிக்கு அழைத்து சென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது பாகிஸ்தான் லீக் போட்டியில் ஆடி வருவதால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு அணியில் இணைவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாம் கரன், இங்கிலாந்தில் இந்திய அணி விளையாடிய போது இந்தியாவுக்கு வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்ட ஆல்ரவுண்டர் தான் சாம் கரன். 20 வயதான இந்த இடதுகை வீரர் அங்கு நடந்த 4 டெஸ்ட் போட்டியில் 11 விக்கெட்டுகளை அள்ளினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச T20 போட்டிகளில் இன்னும் அடியெடுத்து வைக்கவில்லை என்றாலும் 47 முதல் தர T20 போட்டியில் 42 விக்கெட்டுகளையும் 478 ரன்களையும் எடுத்திருக்கிறார். இவரை கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 7.2 கோடிக்கு வாங்கியிருக்கிறது. இவர் அந்த அணிக்கு பக்கபலமாக இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருண் சக்கரவர்த்தி, பஞ்சாப் அணி ரூபாய் 8.4 கோடிக்கு ஏலம் வாங்கியிருக்கிற தமிழ்நாடைச் சேர்ந்த ரஞ்சி வீரர். இவர் கடந்த விஜய் ஹசாரே போட்டியில் வெறும் 9 போட்டிகளை 22 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறாரு. இந்த ஐபிஎல் அவருக்கு அறிமுக தொடராக அமைது. ஸோ பஞ்சாப்புக்கு இவரும் ப்ளஸ் பாயிண்டாக இருப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சிம்ரான் ஹெட்மேயர், வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த வீரர். இந்தியாவுக்கு எதிரான தொடரில் 5 போட்டிகளில் 259 ரன்கள் விளாசினார். இதில் ஒரு சதமும் அடங்கும். இடதுகை பேட்ஸ்மேனான ஹெட்மேயர் சிக்ஸர் அடிப்பதில் கில்லாடி. இவர் பந்தை தொட்டால் சிக்ஸுக்கு பறக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இவரை விராட் கோலியோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரூபாய் 4.2 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இவர் ஆர்சிபிக்கு பக்கபலமாக இருப்பார்னு தான் சொல்லணும். நண்பர்களே, இந்த 5 வீரர்களில் எந்த வீரர் ஐபிஎல் 2019 சீசனில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.